தற்போது மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி பயணம் குறித்த தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் தலைமையகத்தில் இருந்து தற்போது அவரது உடல் வைக்கப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களும் காங்கிரசின் மூத்த தலைவர்களும் தற்போது தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் என அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு வரை, இன்று காலை வரை அவரது இல்லத்திலே வைக்கப்பட்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வந்தது. பிரதமர், குடியரசுத் தலைவர், பிரதமர், துணை ஜனாதிபதி மற்றும் முக்கிய அமைச்சர்கள் என அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து இன்று காலை அவரது உடல் காங்கிரசின் தலைமையகத்தில் வைக்கப்பட்டது. சோனியா காந்தி அஞ்சலி செலுத்துகின்ற காட்சிகள், ராணுவ வீரர்களின் மரியாதையுடன் தற்போது தேசிய கொடி போர்த்தப்பட்டுள்ள அவரது சவப்பெட்டி தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடலுக்கு தற்பொழுது ஒவ்வொருவராக அஞ்சலி செலுத்தி வருகின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை 11:45 மணிக்கு, சரியாக 11:45 மணிக்கு டெல்லியில் உள்ள நிகாம் போத் காட் என்ற இடத்திலே அவரது இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. இதை உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. உள்துறை அமைச்சகத்தின் சார்பிலே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல டெல்லியின் நிகாம் போத் காட் பகுதியில் இறுதி சடங்குகள் நடைபெறும் என்றும் முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் 13வது பிரதம மந்திரியாக இந்து சமயத்தை சாராத ஒருவர், சீக்கிய சமூகத்தை சேர்ந்த மன்மோகன் சிங் 13வது பிரதமராக பதவியேற்றார். 2004 முதல் 2014 வரை யூபிஏ தலைமையிலான கூட்டணி அரசினை அவர் நடத்தினார். அவரது இறுதி உடல் நேற்று முன்தினம் இரவு 9:51 மணிக்கு அவர் உயிர் நீத்தார். அவரது உடல் நேற்று அவரது வீட்டிலே வைக்கப்பட்டு பல்வேறு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வந்தனர். சத்தியம் தொலைக்காட்சியும் நாம் தொடர்ந்து நேரலை செய்து வந்தோம். அதே போன்று பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போது வலுத்திருக்கிறது. தற்போது ப. சிதம்பரம், நாராயணசாமி போன்ற அவர் பிரதமராக இருந்தபோது அவருடன் பணியாற்றிய, மிக நெருக்கமாக பணியாற்றிய அமைச்சரவை சகாக்கள் ஒவ்வொருவராக வந்து அஞ்சலி செலுத்துகின்ற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய மனைவி, அவருடைய மகள் உள்ளிட்டோர் அஞ்சலி, பிரதமரின் மனைவி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மனைவி அஞ்சலி செலுத்துகின்ற காட்சி தனது கணவனுக்கு. அதே போன்று அவருடைய 3 மகள்கள், அவருடைய மருமகன்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகள் காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்து நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.